நாய் கூட யார ஒப்பிடுறாங்க ஆர்த்தி ரவி? அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு என்ன அர்த்தம்? ஆர்த்தி ரவி, ரவி மோகன் விவாகரத்து வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கு. தமிழ் சினிமாவுல பல பேரோட கவனத்தை ஈர்த்த அன்பை பெற்ற ஜோடியா இருந்தவங்க இவங்க. ஆனா போன வருஷம் கல்யாண வாழ்க்கையில இருந்து வெளியேறதா ரவி மோகன் தெரிவிச்சாரு. முதல்ல இது கிசுகிசுவா இருந்தாலும் அடுத்த கொஞ்சம் மாசங்கள்லயே ஆர்த்தி அப்புறம் தன்னோட குழந்தைகள பிரிஞ்சுட்டாரு ரவி மோகன். இவங்களோட விவாகரத்துக்கு காரணம் பாடகி கெனிஷா அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஆனா ரவி மோகனோ, கெனிஷா தன்னோட ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் எதிர்காலத்துல ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போறோம். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில தேவையில்லாம நுழையாதீங்க அப்படின்னு காட்டமா பேசினாரு. இந்த நிலையில இப்போ ரவிமோகன் அப்புறம் கெனிசா பிரான்சிஸ் 2 பேருமே இலங்கைக்கு போய் இலங்கையோட வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காங்க. இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்துல வெளியாயிருக்கு. ஏற்கனவே ரவிமோகனும் கெனிஷாவும் இணைஞ்சு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது தொடர்பா பேசுறதுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு இணையவாசிகள் கமெண்ட் அடிக்கிறாங்க. இந்த நிலையில ஆர்த்தி ரவி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய ஸ்டோரி மறைமுகமா ரவிமோகன் அப்புறம் கெனிஷாவை குறிக்குது அப்படின்னு பேசிட்டு வராங்க. அதாவது when your dog catches your petting another dog அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரீல்ஸ தன்னோட ஸ்டோரியா வச்சிருக்காங்க. அதாவது நீங்க இன்னொரு நாய் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத உங்களோட செல்ல பிராணி பாத்துருச்சுனா அப்படின்னு பொருள். இத பார்த்த நிறைய பேரு என்ன ஆர்த்தி ரவி இந்த அளவுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு வராங்க.